ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்குமே நம்ம வச்சு சாதத்துக்குமே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னா லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம், டேஸ்ட் இருக்காது. இப்போ அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக அனாசிப்பூ, இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோன்னா அதோட டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கிறோம். ஸோ அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூளும் சேர்ப்போம், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சிம் பண்ணியே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கும் போது தான் குருமாவோட டேஸ்ட் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போதுமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நிறையா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க, இல்லை கம்மிப்படுத்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட்டு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம சிம் பண்ணியே வதக்கி விடலாம். இது வதக்கும் போது நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போது நம்ம உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பட்டாணி ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போது தான் நமக்கு ஒரு 2 விசில்லே வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி பட்டாணியை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. இப்போ அந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இதோ மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போது அதில் நான் சேர்க்கறதுக்காக நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்னென்ன போடலான்னா, தேங்காய் எடுத்துருக்கேன், பொட்டுக்கடலை சேர்க்குறோம், கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறோம். இப்போ இது 3ஐயும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதோட பெரிய பட்டா முந்திரி பருப்போ இல்லை கசகசாவோ இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போதுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போது நம்ம இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலோட இதையும் சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதை சிம் பண்ணியே நல்லா கொதிக்க விடலாம். இது நம்ம வடசட்டியிலே வச்சுட்டு நீங்கள் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக மல்லி தலை தூவிட்டு ஆஃப் பண்ணாலும் சரி. நான் இன்றைக்கி குக்கர்லேயே 2 விசிலுக்கு விட போகிறேன். நான் முன்னாடியே பட்டாணியை ஊற வச்சு எடுக்கலை. இப்போ நான் குக்கரில் சேர்த்தும் போது தான் 2 விசிலுக்கு விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டாணி சூப்பராக வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் ஊற வைக்கிறது மட்டும் 6 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பட்டாணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக வெந்து வரும்போது. இப்போ நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது நான் இதுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் இந்த டைமில் பார்த்து உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்றதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நம்ம போட்டுக்குங்க. இப்போது குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான வாசத்தோடு நமக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் காலையில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சப்பாத்தியோட பூரியோடு சாப்பிட்டுட்டு மதியம் சாதத்தோடையும் சாப்பிட்லாங்க. நீங்கள்
இட்லி தோசையோடய வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல ஒரு வாசம் கமகமன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்து. ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த குருமாவை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நமக்கு நிறைய பொருள் வெளியே வாங்க வேண்டியதுலாம் இல்லைங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிரியமாக சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு பார்த்திங்கன்னா இந்த குருமா செஞ்சுருக்கேன். வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.